அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு 30ஆம் தேதி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 மணி ரிசல்ட்டு நமக்கு ஒரு தெளிவான ஒரு டேட்டாவோட கொண்டு வந்திருக்கும். 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு 2 நம்பர் இருக்குது. அதே மாதிரி 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய 2 நம்பர் இருக்குது. அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 நம்பர் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆல் போர்டில் 2 நம்பர் வருது. கன்ஃபார்மாக வின்னிங் இருக்குது. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அது போக நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பேஸை வச்சு கொண்டு வரும். அதாவது 610 66. இது வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 466 70. இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. இதை பேஸை வச்சு நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அது ஆல் போர்டில் ரொம்ப குயிக்காக எடுக்கக்கூடிய மாதிரியான நம்பர்கள் கொஞ்சம் கொடுக்குறோம். அதையும் நீங்கள் வச்சு ஈஸியாக ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்க? நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 9 நம்பர். எதனால் 9 நம்பர் வருதுன்னா 6க்கு 9 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் 9 நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக 9 நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர், அதுவும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வராத நம்பர் தான் நாளைக்கு வரணும், நாளைக்கு வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் அதிகமாக இருக்குது, அதனால் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். 1 மணி ஷோவில் 9 நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பர் அதாவது வந்த நாளைக்கு 6க்கு 9 6க்கு 1 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பருக்கு 9 நம்பரும் 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டில் வந்து எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 5ஆம் நம்பர். 5ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5ஆம் நம்பர் வந்து பி போர்டில், அதாவது 7க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. அதாவது 95 அப்படிங்கிற நம்பர் ஏபியில் 95 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அது மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. அதுபோக கொஞ்சம் மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற நம்பர் இதில் வந்து 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம், சரிங்களா? கடைசியில் நமக்கு 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த 2 நம்பர் என்ன நம்பருங்கிறத சொல்லிடுறோம். அதே மாதிரி பி போர்டில் ஒரு 4ஆம் நம்பர் வந்தால் உங்களுக்கு 5 வரணும், இல்லை 4 வரணும். 7க்கு 4 7க்கு 5 இந்த 2 நம்பருமே எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சி போர்டு வந்து எனக்கு 2ஆம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் தான் வரணும் அப்படின்னு காமிக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். என்னங்க 0க்கு 2 வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி 2ஆம் நம்பர் வரலன்னு என்னங்க பண்ணுவீங்க? எப்பயும் போல் 6ஆம் நம்பர் தான் வரும், வேறு எதுவும் வராது, சரிங்களா? இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் 6ஆம் நம்பர் நிறைய டைம் 0க்கு வருது, அதனால தான் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 0க்கு 6ங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது. அது மாதிரி வருது அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? உங்களுக்கு எதாவது வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய. அதே மாதிரி சி போர்டு எனக்கு வந்து மொத்தம் ஆல் போர்டில் கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதை தாண்டி தான் வரணும்னா 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும், சரிங்களா? இது மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் பேசிக்காக வரணும், அதையும் நீங்கள் பாருங்கள். கவனமாக பார்த்துங்க. அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம கொடுத்த கணக்கில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எடுத்து 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் 6 மணிக்கு வந்து நமக்கு கிடச்ச நம்பர் வந்து 33 337 26. அது போக நமக்கு 516 28 இதை தான் நமக்கு கிடச்சிது. இந்த நம்பரை பேஸ் அடிப்படையை வச்சு நம்ம அன்றைக்கி 6 மணி ரிசல்ட்டை கொண்டு வரோம். 6 மணிக்கு இதுலேயும் நமக்கு 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏன்னா 2 நம்பரை நம்ம கொடுக்குற நம்பரை நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். நம்ம இதில் எப்படி 52ன்னு 6 மணி ஷோக்கு 1 மணி ஷோக்கு 52 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது எந்த நம்பர் அப்படிங்கிறத பார்த்தா 2 நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப வருது. அது மாதிரி வருதாங்க கூட நீங்கள் எடுத்துங்க. அதே மாதிரி ஏ போர்டு எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க 2ஆம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 6ஆம் நம்பருக்கும் அப்படி 6ஆம் நம்பர் தானே வந்திருக்கு. 6க்கு 2 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது 6க்கு 2 மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வரும், வராமல் போகவே போகாது, சரிங்களா? 2ஆம் நம்பர் பேசிக்காகவே நமக்கு வர வேண்டிய நம்பர் தான் நாளைக்கு, சரிங்களா? 6 மணி ஷோவுக்கு ரொம்ப பேசிக்காக வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் தான். ஏன்னா இன்றைக்கி 6 மணிக்கு ஷோவில் நமக்கு என்ன அடித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர் அடித்தாங்க, 6-2 அடித்தாங்க இல்லையா? அதை பேஸை வச்சு மறுபடியும் ரிப்பீட்டட் நம்பரில் 6-2 அப்படிங்கிற நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. 6ஆம் நம்பருக்கு பதிலாக 2ஆம் நம்பருக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டிய நம்பர் தான் நாளைக்கு. அது மாதிரி வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வரணும், வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 3ஆம் நம்பர் வரும், சரிங்களா? 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதாவது
நம்ம என்ன நினைக்கிறோம் 6க்கு 2ன்னு வரணும், இல்லை 6க்கு 3 அப்படின்றது வரணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது. 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். பி போர்டில் எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது. அப்படி இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு 1ஆம் நம்பர் வரும். சரிங்களா? பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். அதாவது நம்ம 2க்கு 8 2க்கு 1 2 1ஆம் நம்பர் வருங்களா அப்படின்னா கண்டிப்பாக வரும். அப்படி தான் வந்திருக்கு நமக்கு ஏற்கனவே 2 3 ஷோவில் நமக்கு 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? நீங்கள் பார்த்தா தெரியும், நமக்கு போன ஷோவிலே கூட நமக்கு அது மாதிரி ஆடிக்கிறாங்க 2 ட்ராவுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பரு 2ஆம் நம்பருக்கு உங்களுக்கு 1ஆம் நம்பர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் எதுவும் கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் எதாவது உங்களுக்கு 4ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா சில சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக 4 நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அது ரொம்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் கணக்கில் இந்த மாதிரி தான் 8க்கு 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது. அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட எடுத்துங்க. 4 நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருது அப்படின்னு. ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 8க்கு 4 தான். சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பரும் எனக்கு வந்தால் உங்களுக்கு 8க்கு மேலே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 6க்கு 8 தான் வந்திருக்குல்ல, அது மாதிரி வந்தால் 8க்கு 4ன்னு வரணும், இல்லை 8க்கு 6ன்னு வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு சி போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இதில் நமக்கு 2 நம்பர் என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா, எனக்கு முதல் ப்ரையாரிட்டி 4ஆம் நம்பருக்கான ஆப்ஷன் நிறையாவே இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அடிஷ்னலாக 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 84 அப்படிங்கிற நம்பர் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. 84 482 இல்லைனா 284 இல்லைனா 680 இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரக்கூடிய இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 மணி ஷோவுக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம். இப்படி 1 மணி ஷோவுக்கும் நமக்கு வந்து 52 ஓரளவு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தோமோ, அதே மாதிரி 84 கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் அதே தான். சரிங்களா? 84ங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிங்க. இப்போ இதில் 2 நம்பர் ஹைலைட் பண்ணியிருக்கோம். 52 ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதில் 48 ஹைலைட் பண்ணியிருக்கோம். பட் அது போக நமக்கு 62ங்கிற நம்பர் இருக்கு இல்லையா, 2 6ங்கிற 2 நம்பரும் இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னா அப்படி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹைலைட் பண்ண நம்பர் தாண்டி 2 நம்பர் இருக்குது. 226ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வருதான்னு பார்த்துங்க. வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. அதுலேயும் நம்ம அதான் எடுத்துருக்கோம். இதில் 52 ஹைலைட் பண்ணி அது போக ப்ளஸ் 96ங்கிற 2 நம்பரையும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து 28 மணி ஷோ பொறுத்த வரைக்கும் நமக்கு 258 40 அதே மாதிரி 233 24 இதுதான் வந்து நமக்கு கிடச்ச நம்பர். சரிங்களா? இதில் உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 9 நம்பர். இதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9 நம்பர் தான் கிடைக்கிது. இதில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 9 நம்பர் பேசிக்காக வரணும், வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. 9 நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஏ போர்டு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லையா, அதுக்காக கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா 4 நம்பர், ஏதாவது 9 நம்பர் வரணும், இல்லைன்னா 4 நம்பர் வரணும். எப்படின்னா 3க்கு 9 3க்கு 4ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா கூட எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எதனாலனா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 324. அப்போ வந்து பி போர்டு வந்து 2ஆம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. 2க்கு 7ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக வருது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா திரும்ப ஒரு 3ஆம் நம்பரே திரும்ப வந்துடும். 2க்கு 3ன்னு வருமா அப்படின்னா கட்டாயமாக வரும், வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் காமிக்குது. இருக்குதாங்கிறதே பாருங்கள். பி போர்டு 7 அல்லது 3 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுக்குறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படின்றது பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு. சரிங்களா? சி போர்டில் வந்து மறுபடியும் 2ஆம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு சி போர்டில் 8 மணி ஷோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 4க்கு 2 அப்படின்னு வரலாம். அப்படி வருது. அப்படி இது தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும்னா 5ஆம் நம்பர் வரும். சம்மந்தமே இல்லாத நம்பராக கொடுக்குறீங்களே அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா மேலே 0 கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே இங்கே 0 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வச்சு கனெக்ட் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு சி போர்டில் அந்த மாதிரி 0 கொடுக்கல அப்படின்னா 5ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி எது 8 மணி ஷோவில் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குற நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? டைம் வின்னிங் வர மாதிரி தான் நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி இதுலேயும் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா
உங்களுடைய என்ன வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இதில் ஒரு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, ஒரு 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு இதுதான் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா அது 72 வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம், 48 ஹைலைட் பண்ணியிருக்கோம், அதில் 52 ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி தான் ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள். அது போக உங்களுக்கு மிஷின் சார்ட்டையும் பார்த்துங்க சரிங்களா. மிஷின் சார்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். கட்டாயம் வின்னிங் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே 2 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.